டாக்டர் கிளாரா ஏ ஸ்வெயின் ஜூலை 18, 1834 நியூயார்க்கின் எல்மிராவில் பிறந்து நியூயார்க்கின் கேஸ்டிலில் வளர்ந்தார். மெத்தடிஸ்ட் எபிஸ்கோபல் சர்ச்சின் மருத்துவர் மற்றும் மிஷனரி ஆவார். அவரது தந்தை ஜான் ஸ்வெயின் ஐரிஷ் வம்சாவளியை சேர்ந்தவர். அவரது தாயார் கிளாரிசா சீவி நியூ இங்கிலாந்து வம்சாவளியை சுமந்தார். 8வது வயதில் ஸ்வெயின் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் சேர்ந்தார். தனது மத ஆய்வுகளை தொடர்ந்து 21 வயதில் ஸ்வெயின் கேஸ்டிலில் தனியார் மாணவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். பின்னர் ஒரு பள்ளியில் முறையாக கற்பிக்க நியூயார்க்கின் கேனடைகுவாவுக்கு சென்றார். அங்கு நோய்வாய்ப்பட்டவர்களை கவனிப்பதன் மூலம் மருத்துவத்தில் ஆர்வத்தை வளர்த்தார். டாக்டர் கோர்டெலியா ஏ கிரீனின் வழிகாட்டுதலின் பேரில் ஸ்வெயின் தனது மருத்துவ பயிற்சியை கேஸ்டிலில் சானட்டோரியத்தில் தொடங்கினார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விண்ணப்பித்து 1869ஆம் ஆண்டு வசந்த காலத்தில் பட்டம் பெற்ற பென்சில்வேனியாவின் உமன் மருத்துவக் கல்லூரியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். பரேலியில் தனது முதல் ஆண்டின் முடிவில் ஸ்வெயின் 17 மருத்துவ மாணவர்களை பெற்றார். மருத்துவ மேற்பார்வையின் கீழ் பயிற்சி பெற்றார். 1870ஆம் ஆண்டு ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து இந்தியா வந்தார். அந்நாட்களில் மருத்துவ மிஷனரியாக கடல் கடந்து வந்த பெண்களில் இவரே முதன்மையானவர். ஒரு பெண் மருத்துவர் உயர்ஜாதி பெண்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்க வேண்டிய அவசியத்தில் இருந்தது. இந்தியாவில் காணப்பட்ட மொழியை கற்றுக்கொள்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டாலும் மிகுந்த வாஞ்சையுடன் அவைகளை கற்றார். குறைந்தபட்சம் 1300 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தார். அடுத்த 4 ஆண்டுகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக இந்தியாவில் முதல் மருத்துவமனையை நிறுவ அவர் பெரிதும் உதவினார். அவர் இந்தியாவில் முன்னோடி பெண் மருத்துவர் என்றும் எந்த மிஷனரி சமுதாயத்தால் கிறிஸ்தவம் அல்லாத உலகின் எந்த பகுதிக்கும் அனுப்பப்பட்ட முதல் முழு அங்கீகாரம் பெற்ற பெண் மருத்துவர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்தியாவின் பரேலிக்கு அங்கு அவர் தனது வாழ்க்கையின் அடுத்த 27 ஆண்டுகளை பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நோய்களுக்கு சிகிச்சை அளித்தார். அதே நேரத்தில் பூர்வீக மக்களை சுவிசேஷம் செய்ய பணிபுரிந்தார். முகமதிய அரசனான நவாப் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தீவிரமாய் செயல்பட்ட போதிலும் கிளாராவின் பணிகளை கண்ட அவர் இம்மருத்துவமனைக்காக நிலங்களை தானமாக கொடுத்து கிறிஸ்தவ பணிகளை உற்சாகப்படுத்தினார். 1880ஆம் ஆண்டு மட்டும் 7000க்கும் அதிகமான நோயாளிகளை இவர் பராமரித்தார். மேலும் தாதியர் பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தி அநேக அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட தாதியர்களை உருவாக்கினார். 1885ஆம் ஆண்டு ராஜ்புட்னாவை ஆண்டு வந்த அரசியின் விசேஷ மருத்துவராக பணி செய்தார். தனக்கு கிடைத்த இம்மாபெரும் பதவியை பயன்படுத்தி அவ்விடத்தில் உள்ளோர் கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள மிகுந்த பிரயாசங்களை மேற்கொண்டு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்துரைத்து சிறந்த மிஷனரியாக தன் பணியை நிறைவேற்றினார். டாக்டர் ஸ்வெயின் தனது வாழ்க்கையின் கடைசி ஆண்டை நியூயார்க்கின் கேஸ்டிலில் கழித்தார். அங்கு அவர் டிசம்பர் 25, 1910 அன்று மரித்தார். கிரேஸ் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார். வாய்ப்புகளும் பதவிகளும் எல்லா நேரமும் எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. சில வாய்ப்புகள் நம்மை தேடி வரும்போது நாம் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் உயர் பதவிகளை நாம் அடையும் போது அப்பதவியின் மூலமாக நம்மால் இயன்ற சுவிசேஷ பணியை செய்வது அவசியமாகும். அமெரிக்க நாட்டில் பிறந்த கிளாரா ஸ்வெயின் தனக்கு கொடுக்கப்பட்ட உன்னத வாய்ப்பை சரியான முறையில் சரியான நேரத்தில் செயல்படுத்தினார். அன்பு பிள்ளைகளே, வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நன்றாக ஜெபம் செய்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பணியில் நாம் ஈடுபடுவது மிகவும் நல்லது. செய்வோமா?